ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் இருள் மற்றும் அறியாமை நிறைந்திருந்தது. அப்போது பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரம்மா உலகிற்கு ஒளியும் அறிவும் தேவை என்று நினைத்தார். அவரது தியான சக்தியிலிருந்து வெண்மையான ஒளியாக ஒரு தேவி வெளிப்பட்டார். அவள் கையில் வீணை, வேதங்கள், அகமுடைய ஜபமாலை, வெள்ளை தாமரையில் அமர்ந்திருந்தாள். அவள்தான் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவி தனது வீணையை வாசித்தபோது அந்த ஒளி உலகில் முதல் இசையாக பரவியது. மனிதர்களுக்கு பேச்சு, எழுத்து, கலை, அறிவு அனைத்தும் கிடைத்தது. அதனால் அவளை கலையின் தாய், அறிவின் தெய்வம் என்று அழைக்கிறார்கள். சரஸ்வதி தேவியின் வாகனம் அன்னப்பறவை. அன்னம் நல்லதை கெட்டதிலிருந்து பிரித்தறியும் ஞானத்தின் அடையாளம். அதனால் சரஸ்வதி தேவி விவேகத்தின் சின்னம் என்றும் கருதப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் வசந்த பஞ்சமி நாளில் மாணவர்கள், கலைஞர்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுகிறார்கள். அன்று புத்தகங்கள், இசைக்கருவிகள் முன்வைத்து அறிவு வளர வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். அறிவும் கலைவும் மனித வாழ்க்கையை